வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான ஒரு உத்தரவு. அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ரவியால் மாட்டிக்கொண்ட பிஜேபி அப்படின்னே சொல்லலாம். ஆளுநர் ரவி அப்படி என்ன பண்ணினாரு? பிஜேபி எப்படி மாத்திக்கிச்சு? கேரள அரசு ஒரு மனுவை வாபஸ் வாங்க போகும்போது இந்த பிரச்சனை நடக்குது. கேரள அரசுக்காக ஆதாடியவர் மூத்த வழக்கறிஞர் கே வேணுகோபால் அவர்கள். அதாவது கேரள அரசாங்கத்தினுடைய முன்னாள் ஆளுநரான ஆரிஃப் முகமது கான் ஒரு 8 மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்காம வச்சிருக்காரு. 8 மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படிங்கும்போது, இப்போ நம்ம தமிழக அரசு ரொம்ப நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றமே தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றுச்சு. இது கவர்னருக்கு ஒரு பெரிய அவமானம். ஏன்னா கவர்னர் பதவி அப்படிங்கிறது ஒரு மாண்பு நிறைந்த பதவி. கடந்த காலங்களில் கவர்னராக இருந்தவர்கள்லாம் எப்படி பணியாற்றினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவங்க கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பதவியில் உட்காரக்கூடியவங்க மிக மிக கண்ணியமானவர்களாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த பதவியில் உட்காந்துருக்கவங்க யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிஜேபிக்கு ஜால்ரா போடவங்களும் சங்கிகளும் தான் அந்த போஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பதவியை நீட்டிக்கணும், கவர்னராக இருந்துட்டு அடுத்து ஜனாதிபதி ஆகணும் அப்படிங்கிற ஆசை. இப்போ குடியரசு துணைத் தலைவர் தன்கர் ஏற்கனவே மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருந்தார். அங்கே இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜிக்கு தொல்லை கொடுத்தாரு. சரி, இவர் துணை ஜனாதிபதி ஆக்கிடுவோங்கிற முடிவோடு அவரை துணை ஜனாதிபதி ஆக்கியிருக்காங்க. நம்ம ஆளுநருக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. தன்கர் இடத்துல நம்ம போயிடுவோங்கிறதுனால அவரும் பேசுகிறதுனால நமக்கு தெரியும். இப்படி போயிட்டு இருக்கும்போது கேரள அரசு ஒரு வழக்கை தாக்கல் செய்யுது உச்சநீதிமன்றத்தில். ஆரிஃப் முகமது கான் 8 மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருக்காரு. தமிழ்நாடு மற்றும் பஞ்சாபுக்கு எப்படி நீங்கள் அந்த சட்டத்தை அமுல்படுத்தினீங்களோ, அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அங்கீகாரத்தை 142 பிரிவின்படி அமுல்படுத்தினீங்களோ, அதே மாதிரி இதை நீ அமுல்படுத்துங்க. அதற்கு ஏதுவாக நாங்கள் ஆளுநர் மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். ஏன்னா எதுக்கு கேஸ் போடுறாங்கன்னா, ஆளுநர் இந்த மாதிரி செயல்படுத்தலைன்னு தான் கேஸே போடுறாங்க. அதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொன்ன உடனே வேகமாக துஷார் மேத்தா அவர்களும் வெங்கட்ராமணி அவர்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லாயரு, ஐயோ அது வாபஸ்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு பதறி அடித்து கொண்டு போகும்போது நீதியரசர்கள் கேட்குறாங்க, ஏங்க இந்த பதட்டம், எதுக்கு இவ்வளோ பதறீங்க? ஒருவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கை தாக்கல் செஞ்சாருன்னா அவர் திரும்பி வாங்குறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. காவல்துறையில் போய் ஒரு 2 பேர் ஒரு புகார் கொடுப்போம். முதல் புகார் சொல்லுவாங்கள்ல, புகாரை வாபஸ் வாங்கிட்டா அவங்கள வெளியில் விட்றோம்பாங்களே. ஆமாம், வாபஸ் வாங்கிட்டா கேஸ் இல்லாமல் போயிடும். இது சின்ன நடைமுறை. இதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க. உடனே கே வேணுகோபால் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இவங்க டைம் எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியல இவரானோன்னா அவர் நீதியரசர் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியும் எதுக்கு இவங்க டைம் கேட்குறாங்கன்ட்டு அப்படின்ட்டு. பத்திரிகைகள் என்ன எழுதுனா, உங்கள் முதலாளிகளிடம் சென்று இதை கேட்டு வாருங்கள். இப்போ என்னென்னா, வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறவங்க ஒன்றிய அரசுடைய எப்படி கொள்கை முடிவு இல்லை இடி சம்மந்தமாகவோ சிபிஐ சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு விஷயந்தான் அதற்காக ஆஜராகி வாதாடுவார்கள். அவங்க தப்பே பண்ணாலும் நியாயம்னு வாதாடக்கூடியவர்கள் தான் வழக்கறிஞர்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, வழக்கறிஞர்களுக்கே தெரியும், இப்போ துஷார் மேத்தா அவர்களுக்கும் வெங்கட்ரமணிகளுக்கும் தெரியும், ஆளுநர் அப்படிங்கிற ஒருவருக்கு இருக்கக்கூடிய அந்த சட்ட பாதுகாப்பை கொஞ்சம் கொஞ்சமாக உச்சநீதிமன்றம் உடைத்திருச்சு. அதனால தான் வேகமாக ஜனாதிபதி தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஆளுநரை பற்றி நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் அதை சட்டையே பண்ணலை. ஏன்னா இப்போ ஜனாதிபதிக்கே ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கிறாங்கன்னா, ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், கரெக்டுங்களா? அப்போ யாருமே கேள்வி கேட்க முடியாதவர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை, சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில். ஆனால் சமீப காலமாக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சட்டப்படி தான் நம்ம நாடு போயிட்டு இருக்காங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு மனசுலையும் எழும். அதாவது பாபர் மசூதி அப்படிங்கிற ஒன்றை இடிச்சிட்டு அந்த இடத்த பிரிக்கும்போது உச்சநீதிமன்றம் சொன்ன காரணம் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில்ங்கிறாங்க. சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி? இதுவே தப்பு. அதுவும் இல்லாமல் யார் அந்த தீர்ப்பு எழுதினாலும் கையெழுத்தே போடாமல் விட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கே ஒரு தயக்கம், இது வரலாறு உங்களை மன்னிக்காதுன்னு. உடனே சந்திரசூடர்கள் இப்போ சொல்கிறாரு, இல்லை கடவுள்கிட்ட போய் கேட்டேன். எந்த கடவுள்கிட்ட கேட்டார் தெரியல, ராமரா கிருஷ்ணரான்னு தெரில. அதனால தான் நான் இந்த கரெக்டாக இந்த தீர்ப்பு எழுதிட்டேங்கிறாரு. அப்போ இஸ்லாமிய ஒரு தலைமை நீதிபதியாக இருந்தால் அவர் அல்லாட்ட கேட்டு வேறு முடிவு எடுத்துருக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா?
இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கேரள அரசு இந்த மனுவை வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன உடனே இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க ஒன்றிய அரசு. இப்போ ஒன்றிய அரசுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த விஷயம் வந்து கேரளா கவர்மெண்ட் சொன்ன மாதிரியே வழக்கை வாபஸ் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து ஆளுநருக்கு வந்து 8 மசோதாவை நிறுத்தி வச்சார், அதெல்லாம் சட்டமாகி விட்டது. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாடுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, சட்டமாகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு இந்தியா முழுக்க ஆளுநரை வச்சு நீங்கள் வந்து கோப்புகளை வந்து தேக்கி வைக்க முடியாது. ஒன்று, ஏற்கனவே இடி சிபிஐ குறிப்பாக இடிக்கு உள்ள அதிகாரத்தை பெரும் அளவுக்கு இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் குறைச்சிருச்சு. யாரையும் இஷ்டத்துக்கு அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்ட் பண்ணி 1.5 வருஷம் நீங்கள் வந்து ஒன்றுமே பேசாமல் வைக்கிறது மிகப்பெரிய தவறு. இன்னொன்று வந்து சில பேருக்கு நீங்கள் வந்து வாரண்ட் கொடுக்காம நேரடியாக போய் அவர் அச்சுறுத்துகிற மாதிரி பண்ணக்கூடாது. பல விஷயங்கள் அவங்க வழக்கறிஞரை வச்சுட்டு தான் விசாரிக்கணும். பல விஷயம் அதே மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் வழக்கில் கூட உச்சநீதிமன்றத்தில் ஈடிக்கு வெறுவாக அவங்க பண்ணது நிறையா வந்து அத்துமீறி போகிறாங்கிறது தெரிஞ்சு போச்சு. இது மட்டும் இல்லாமல் பூபேஷ் சிங் வழக்காகட்டும், அங்கேயும் அதே மாதிரி தான். இப்படி பல வழக்குகளில் ஈடிக்கு உள்ளக்கூடிய அதிகாரம் மிக மிக குறைஞ்சி வச்சு. அப்போ ஈடிக்கு இருக்க அதிகாரம் குறைஞ்சி போய், தேர்தல் கமிஷனுக்கு இருக்க அதிகாரம் குறைஞ்சி போய், இப்படி ஒவ்வொரு பிஜேபி எதை வச்செல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்களோ அதற்கான அதிகாரத்தை குறைய குறைய குறைய, ஏன்னா கடைசியாக இப்போ ஆளுநரை வச்சு தான் மிரட்டிட்டு இருந்தாங்க. இந்த ஆளுநருக்கான அதிகாரத்தை தமிழ்நாடு அந்த அரசு அந்த தொடர்ந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. இப்போ கேரள அரசு அதை கேட்கும்போது இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா, அடுத்து மேற்கு வங்காளம் கேட்கும். இப்படி ஒவ்வொரு அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது அது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் எப்பயுமே உச்சநீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை மேற்கோள் காட்டி பல நீதிமன்றங்களில் விவாதம் நடக்கும். இப்போ சென்னை ஒரு நீதிமன்றம், எல்லா நீதிமன்றங்களையும் விவாதம் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்னென்னா, ஆளுநர் அப்படிங்கிறவருக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆரிஃப் முகமது கான் 8 மசோதாவை ரொம்ப நாள் வச்சிருந்து இப்போ இருக்க கவர்னர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கலங்கும் போது கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் அது வந்து ஒப்புதல் கொடுத்ததாகத்தான் கருதப்படும். அந்த மாதிரியான உத்தரவு தான் பிறப்பிக்கப்படும்னு தெரிஞ்சு தான் துஷார் மேத்தா வெங்கட்ரமணியும் டைம் கேட்குறாங்க. டைம் கேட்ட உடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, இல்லை நாங்கள் வந்து அடுத்த மாதம் வச்சு வைக்கிறேன்னு சொன்ன உடனே உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய கே வேணுகோபால், இல்லைங்க வரானால் ரொம்ப முக்கியமான வழக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வைங்கன்னு சொல்லி இந்த மாதம் 25ஆம் தேதி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸாக 52 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ, இந்தியாவுடைய நீதித்துறை எங்கே போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ. கபில் சிபில் அவர் தான் நடத்துகிறாரு. ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. இந்தியாவில் இப்போ சமீப காலமாக இந்த கொலிஜியத்தில் நீதியரசர்கள் போடுறது எப்படி தடுக்கப்படுது, உயர் ஜாதியினர் மட்டும் மேலே இருக்காங்க, வழங்கக்கூடிய தீர்ப்புகளில் பல முரண்பாடுகள் இருக்கிறது. இப்படி அப்புறம் வந்து இந்திய டெமோக்ரஸியே கேள்வி கேட்குறாங்க. இந்திய மதச்சார்பின்மையே, அந்த மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையை எடுக்கணும்லாம் கேஸ் வருது. இப்போ ஒரு நாடு வந்து ஒரு வழக்கு வருது பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு இடத்துல நான் குண்டு வைக்க போகிறேன், இல்லை மக்களை கொல்ல போகிறேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும், நீதிமன்றத்தை நாட முடியுமா? முடியாது. அதே போல் இன்றைக்கி இந்தியாவில் மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற நாடுங்கிற ஒன்றை எடுத்துருங்க அப்படின்னு ஒருத்தர் போகிறாருன்னா அது மிகப்பெரிய, எப்படி சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு பாதகமான செயல். அப்படி சில பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்களா இல்லையா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? அப்போ நீதித்துறை தடுமாறி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி அவர் ஒரு 52 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு. பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இல்லாமல் கரண் தப்பார் அவர்கள் ஒயரில் ஒரு இன்டர்வியூ ஒன்று வருது. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீதித்துறையில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பிஜேபி கட்சி வந்த பிறகு இன்றைக்கி நீதித்துறையின் மேல் அதை எப்படி அடக்குமுறையை செலுத்துகிறாங்கங்கிற முழுக்க விளக்கம் கொடுக்குறாங்க. தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இன்றைக்கி தான். இன்றைக்கி கவாய் அவர்கள் வந்த பிறகு பல மாற்றங்கள் தெரியுது. ஏன்னா அவர் சொல்கிறாரு சட்டப்படி தான் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுங்கிறார். இப்போ கேரளா அரசு போட்ட வழக்கு இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன்று, ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்கள், உங்களுக்கு தெரியும், இப்போல்லாம் டக்குன்னு மசோதாக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்துட்றாரு. அந்த ரவி அவர்கள் அதிக பிரசங்கித்தனமாக பண்ண போய், ஏன்னா எவ்வளோ கவர்னர் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க, எவ்வளோ குடைச்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் அவராகட்டும், ஏன்னா ஒரு பொண்ணு விஷயத்தில் கூட மாட்டி பெரிய பிரச்சனை ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆரிஃப் முகமது கான் ஆகட்டும், இப்படி பல்வேறு மாநிலங்களில் பிஜேபி ஆளாத மாநிலம் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் நிறைய குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒருபடி மேலே போய் தமிழ்நாடு ஆளுநர் இந்த மசோதாவை வச்சுக்கிட்டு கிடப்பில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு போனது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம். இன்னொன்று, அந்த 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 இஷ்யூ நடக்கும்போது தமிழ்நாடு அரசு இன்னொன்று சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜிங்கிற ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, இவருக்கு அந்த அதிகாரமே இல்லை,
இதெல்லாம் பார்த்துட்டு தான் உச்சநீதிமன்றம் அவங்களுடைய ஸ்பெஷல் இது 146 பயன்படுத்தி இதை ஒப்புதலுக்கு, இது வரலாற்று சிறப்புமிக்க விஷயம்தான். இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் ரொம்ப ரேரான கேஸில் தான் அந்த மாதிரி பண்ணும். இது ரொம்ப ரேராக கேஸாக பார்க்கப்படுது. இப்போ என்னென்னா, ஆளுநர் ரவி அவர்கள் பண்ண சின்ன தப்பு இல்லை, அவர் எப்பயுமே தப்பு பண்ணுவார், மாட்டிக்கிட்டாங்க. அந்த தப்புனால இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வெளுத்து விட்டுருக்குன்னே சொல்லலாம். அநேகமாக கேரளா அரசு அந்த மனுவை வாபஸ் வாங்கிடும். 25ஆம் வாங்க போகிறாங்க. வாங்கி விட்டால் அந்த மசோதாக்கள் ஒப்புதல் ஆகிவிடும். இனிமேல் மாநில அரசுகள் கவர்னருக்கு அனுப்பிட்டு வெயிட் பண்ணுவாங்க, 2 மாதம் வெயிட் பண்ணுவாங்க. கவர்னர் கூப்பிடலையா, ஒப்புதல் ஆகிடுச்சுன்னு இவங்களே போட்டுருவாங்க. அப்போ கவர்னருடைய அதிகாரம் குறைந்து கொண்டே வருகிறது. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, இப்போவே ஏறக்குறைய ரப்பர் ஸ்டாம்ப் ஆகிட்டாங்க. இனிமேல் அதிகாரங்கள் குறைக்கப்படுறத பிஜேபி எப்படி எடுத்துக்குன்னு தெரியல. பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவான தீர்ப்பாக தான் பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.